அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, மன அழுத்தம், மனக்கவலை நீங்கி உடனே மனம் அமைதியாக ஒரு அற்புத மந்திரம் இந்த ஆடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரப் போகின்றேன். உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் மன அழுத்தம் அதிகரிக்கின்றதோ, எதிர்கால பயம் அதிகரிக்கின்றதோ, மனம் குழப்பத்தில் இருக்கின்றதோ, அப்பொழுது அந்த இடத்திலேயே அமர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இதற்கு பூஜையில் அமர்ந்து சொல்லணும், தீபமேற்றி சொல்லணும், அல்லது கோவிலில் அமர்ந்து சொல்லணும். அந்த மாதிரி எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இந்த மன அழுத்தம் என்பது மனிதனுடைய தூக்கத்தை கெடுக்கும். மனபயம் என்பது மனிதனுடைய திறமையை வெளியே கொண்டு வராம அமுக்கி வைக்கும். மனம் அமைதியாக இருந்துச்சுன்னா உங்களது முழுமையான திறமை வெளிப்படும். நிச்சயம் நீங்கள் செய்யும் செயல்கள் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் இருக்கும். அது உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். மனம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பேற்பட்ட மனதை அமைதியாக வைத்திருக்க இதோ ஒரு அற்புத மந்திரம். ஓம் சோம் சோமாய நமக. என் மனக்கவலை நீங்கட்டும், என் மனம் அமைதி பெறட்டும், சிவனருள் காக்கட்டும். இந்த 4 வரி மந்திரம் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓம் சோம் சோமாய நமக. என் மனக்கவலை நீங்கட்டும், என் மனம் அமைதி பெறட்டும், சிவனருள் காக்கட்டும். ஒரு முறை சொல்லிங்க. சொல்லி முடிக்கும் பொழுதே உங்கள் மனம் லேசாகிறத நீங்கள் உணர முடியும். மன அழுத்தம் வரும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்கள். ஒரே ஒரு விதிமுறை என்னன்னா, நின்றுக்கிட்டு சொல்லக்கூடாது. ஓரிடத்தில் அமைதியாக அமர்ந்து தான் சொல்லணும். திசை கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து சொல்லணும். சரிங்களா? உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த மந்திரத்தை எடுத்து சொல்லுங்க. மனம் அமைதி பெற, மன பயம் நீங்க இன்னொரு அற்புதமான தாந்திரிகம் சொல்றேன். அன்னதானம் பண்ணுங்க. பசித்தோருக்கு உணவு தருவது அப்படிங்கிறது அன்னதானம் என்று அழைக்கப்படும். இந்த அன்னதானம் செய்யும் பொழுது உங்கள் மன அழுத்தம் நீங்கி, மன பயம் நீங்கி, நிச்சயம் உங்களுக்கு தெளிவு பிறக்கும். ஆனந்த ஒளி அறக்கட்டளையினுடைய அன்ன சேவா குழு இந்த சேவையை தான் ஒவ்வொரு நாளும் செஞ்சிட்டு இருக்கோம். எப்பொழுதெல்லாம் உங்க மனம் அழுத்தத்தில் இருக்குதோ அப்பொழுதெல்லாம் எங்களது அன்ன சேவா குழுவின் அன்னதான திட்டத்திற்கு பங்களிப்பு தாருங்கள். நிச்சயம் மன அமைதி கிடைக்கும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.